நீங்க சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ல ஸ்பூன் வெயிட்டா இருந்ததுன்னா உஷாராயிடுங்க. ஏன்னா அவங்க பில்லு உங்க மேல வெயிட்டா போட போறாங்கன்னு அர்த்தம். எப்படின்னு சொல்லிட்டா, உங்களுக்கு என்னதான் நல்ல குவாலிட்டி ஃபுட் கொடுத்தாலும் நீங்க சாப்பிட்ற யூஸ் பண்ற இந்த ஸ்பூனு, பிளேட்டு, ஃபர்னிச்சர்லாம் வெயிட்டா இல்லைன்னா ஃபுட்டு எவ்வளோ டேஸ்டா இருந்தாலும் அது உங்களுக்கு லோ வேல்யூவா தான் தெரியும். இதனால தான் அவங்க ஸ்பூன்ஸு, கட்லரி, ஃபர்னிச்சர்லாம் வெயிட்டா சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டு சுமாரா இருந்தாலும் ரொம்ப ப்ரீமியமா தெரியும். ஏன்னா வெயிட்ன்றது நம்ம பிரெயினுக்கு வேல்யூ தான் நோட்டிஃபை பண்ணும். ஸோ சைக்காலஜிக்கலி இதுலலாம் வெயிட் அதிகமாக இருந்துச்சு ஃபுட்டும் ப்ரீமியமா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லி பிரெயின் அக்செப்ட் பண்ணிடும். ஸோ அப்போதான் உங்களுக்கு பில் வேல்யூ அதிகமானாலும் மனசு வெயிட்டா இருக்கு. ஸோ இந்த பெர்செப்ஷன் பிராண்ட்ஸ் வந்து ஸ்பூன்ஸ், கட்லரி, ஃபர்னிச்சர் மட்டும் பண்ணல, பேக்கேஜிங்லயும் சூப்பரா இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ப்ரீமியம் பெர்செப்ஷன் பயஸை எல்லா ஃபுட் பிராண்ட்ஸும் பண்றாங்க. நம்ம பேக்கேஜிங் அப்ப நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸை போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுல ஒரு ப்ரீமியம் கிரியேட்டிவான ஒரு பாக்ஸா செட் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் ப்ரீமியம் பெர்செப்ஷன் வில் மேக் போத் பிராண்ட் அண்ட் பில் ப்ரீமியம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்பூன் வெயிட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?